சார், என் பையனுக்கு ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா? அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுதே சார். நானே உங்களை கூப்பிட்டு பேசலான்னு தான் சார் இருந்தேன். அவங்க டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க அவன் நடவடிக்கையில் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது 1898 இருந்த விலோகன்ற பிளேஸோட வரைபடம். நெக்ஸ்ட், இது இப்போ இருக்கிற அதே இடத்தோட வரைபடம். சார், இந்த ரெண்டு மேப்க்கும் ஒரு வித்தியாசம் கூட தெரியலையே. அதெல்லாம் 3 தான் தெரியும், உனக்கு தான் இல்லையே. Shut up. சார், I say you shut up. நீ இந்த ரெண்டு படத்துல என்ன வித்தியாசத்தை பார்த்த? சார், எனக்கு இந்த வித்தியாசமே தெரியல சார். அப்புறம் என்ன மயத்துக்கு அவளை மூளையிலன்னு சொன்ன? அப்புறம் என்ன மயத்துல பேசிட்டு இருக்க? சாரி சார். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு விளையாட்டு காரியம் இல்லை, வெரி சீரியஸ். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மர்ம சரித்திரமே இருக்கு. சார், என் பையன் டெய்லி நைட் தூக்கத்திலேயே உங்கள் பையன் டெய்லி கிளாஸில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கான். இந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஏதாச்சும் பேய் விஷயமா இருக்குமா? இந்த காலத்துல என்ன சார் பேசுறீங்க? அந்த வார்த்தையை அவன் எங்கேயோ கேட்டிருக்கணும், அது அவன் மனசுல பதிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு முதல்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். லாசமரோத்தி. இந்த இடம் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அப்போவும் இப்போவும் இந்த இடம் மாறவே இல்லை. ஏன்னா அங்கே யாரும் போகிறதே இல்லை. அந்த இடத்துக்கு போன 66 பேரில் 51 பேருக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. சார், அப்போயே அவங்க உயிரை பணி வச்சு அங்கே போகணும். அங்கே தான் பூமியோட முதல் மனிதனின் கல்லறை இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு மர்மமான மரப்பெட்டியும் புதைக்கப்பட்டிருக்கிறதா பேசிக்கிறாங்க. வேர்ல்டு மிஸ்ட்ரியஸ்ட் பார்க். சார், எனக்கு ஒரு டவுட். அங்கே போன 51 பேர் தான் என்ன ஆனாங்கன்னு தெரியல, திரும்பி வந்த 15 பேர் அவங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க மூளையிலிருந்து மறக்கப்பட்டிருக்கு, எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. டாக்டர்ஸாலேயே கூட என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் திரும்பி வராத 51 பேரோட பாடியும் இப்போ வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல. சரி சார், 12 o'clock ஆச்சு, நான் இப்போ எஸ்டிம் எடுத்துறேன் சார். நாம் எல்லாரும் நாளைக்கு அந்த இடத்துக்கு போகிறோம். இவரை போய் நீங்கள் பாருங்க, இவர் என்னுடைய நண்பர். இவர் எதுக்கு சார் போய் பார்க்கணும்? இவரால் என்ன பண்ண முடியும்? இவரால் ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் அவருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். இவர் ஆயிரக்கணக்கான புத்தகம் படித்து தெளிஞ்சவர், 13 லாங்குவேஜ் தெரியும். தமிழ்நாடு அரசு இவருக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் நாலெட்ஜபிள் பர்சன் இன் தமிழ்நாடுன்னு பட்டம் கொடுத்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இவர் நம்ம ஊர் மியூசியத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சார், நான்லாம் அங்கே வரல, எனக்கு வாழ்க்கையில் நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. நீ இப்போ வரலன்னு வச்சுக்க, நானே உனக்கு கொண்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஆற்றுல தண்ணியை கரைச்சிருவேன். சும்மா சொன்னேன்டா, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. 100% எல்லோரும் வரீங்க. இது சீக்ரெட் ரிசர்ச், வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. பாஸ் ஆகணும்ல, மனசுலாயோ?
நீங்கள் தான் செந்திலா? நீங்கள் தான் குமாரா? ஆமாம். என்ன எப்படி? அது ரவி எல்லாமே சொன்னார், என்ன நடந்துச்சுன்னு சொன்னார். என் பையனுக்கு என்னதான் சார் ஆச்சு? ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறான்? சார் இதெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டிய கொஷினே கிடையாது. விலாச மரத்தினா என்னன்னு தெரியும், அவ்வளவுதான். அப்படின்னா என்னதான் சார்? இதை பாருங்க. இந்த படத்தில் ஒன்றுமே தெரியலையே. ஆமாம், இருந்தது இது ஒன்று தான். இப்போ இதுவும் இல்லை, யாரும் பார்த்ததும் இல்லை. பார்த்ததா சொல்லி வரையப்பட்டது தான் இது. சார் உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்குறதுக்கு நான் வரல. அதுக்கு முதல்ல அர்த்தத்தை சொல்லுங்கள். என் பையனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு. விலாச மரத்தினா அது ஒரு பழங்காலத்து மர்ம பெட்டியோட பேர். அந்த பெட்டிக்குள்ள அந்த காலத்து கொடூரவாசிகளோட, அதாவது கொலை குற்றம் பண்ணவங்களோட சக்தியை அடக்கி வச்சிருக்கிறதா சில கதைகள் உண்டு. நிறைய பேரு அதுக்குள்ள பல கோடி மதிப்பிலான தங்கம் வைரம்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு யாருக்கும் தெரியல. ஆனா பெட்டிக்கு ஆசைப்பட்ட யாரும் உயிரோட இருந்ததில்லை. இதனால என் பையனுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? இதுக்கும் உங்க பையனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் ஏதாவது புத்தகத்தை படிச்சுட்டு உளறிட்டு இருப்பான். அப்பாடா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நான் கிளம்புறேன். இருங்க, எதுக்கும் இந்த புக்கை படிச்சு பாருங்க, இன்னும் நிறைய புரிய வரும். அதோட அந்த விலாச மரத்தையை தேடி எதுவும் போயிடாதீங்க. அதை ஒருத்தன் காவல் காத்துக்கிட்டு இருக்கிறதா பழங்காலத்து கதையெல்லாம் இருக்கு. சார் எங்கள் வீட்லேயும் நிறைய தங்கம் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். நான் கிளம்புறேன். விலாசமரத்தி 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 வருண் 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 விலாசமரத்தி தங்கமே விலாசமரத்தி 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 வருண் வருண் விலாசமரத்தி 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 ஏய், பயப்படாம வாங்கடா. இங்க யாரும் செத்துக்கித்தெல்லாம் போயிட மாட்டீங்க. யூடியூப்ல போட்டு பார்த்து இந்த இடத்த பத்தி ஒருத்தவங்க வீடியோ போடவே இல்லை. உங்களுக்கு சாசம் தேவையா? நான் பொண்ணு, நானே தைரியமா வரல. உனக்கு என்னடா? அப்படியே போட்டா வச்சுக்கே. பேய வயசம் பொண்ணாக இருக்குங்க பசங்க, நாங்க தான் மாட்டிக்குவோம். நீ இப்படி மாடி விடி. ஏய்,
என்னடா சத்தம்? பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மதன் மேப்ப பாரு. பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 100 மீட்டரில் தான் இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படாம அந்த 2 கோமாடி வராமல் இருந்த மாதிரி நம்மளும் வராமல் இருந்திருக்கான்டா. இந்த ஆள் வேறு எங்கேயோ கூட்டி போய் கொள்ள போகிறானோ. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம்டா. அதனால தாண்டா இருக்கு. சார், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாடா, ஆமா. டேய், என்னடா அது? இதுதான் போலயே. இதுதான் சார் சொன்னாங்க. தோண்டுங்கடா, தோண்டுங்க. வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கடா, வாங்க. அந்த புதையல் உனக்குத்தான், தங்கமெல்லாம் உனக்குத்தான். சார், இங்க ஏதோ இருக்கு சார். நல்லா இருக்கும். இல்லை பெட்டி மாதிரி தான் இருக்கும். தோண்டுங்கடா, தோண்டி வெளியே எடுங்க. ஸ்டாப். பெட்டிதா, பெட்டிதா, அதை பெட்டிதா, பெட்டிதா. பிளாச மரத்தின்கிற மர்ம பெட்டி பேராசைக்காரர்களை தன் பக்கம் ஈர்க்கும். தூக்குங்கடா. கிளாஸ் எடுக்க வந்து நினைச்சீங்களா? தங்கத்தை எடுக்க வந்து. உள்ள தங்கம் இல்லடா. அந்த மர்ம பெட்டியின் குடுமையில் கொடுமைக்காரர்களின் கொடூர சக்தியை அடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அதை ஒரு அமானுஷ்ய சக்தி அவளும் காக்கிறது. மர்ம பெட்டியை பாதுகாக்க 50 வருடங்களுக்கு ஒரு முறை புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி
காவலாளி மாறுவார். நீலகிரியில் தொடரும் மர்மம். நீலகிரி மாவட்டத்தில் 12 தொல்பொருள் ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் என 13 பேர் விலோகம் என்னும் காட்டிற்கு சென்றிருந்த நிலையில் 12 மாணவர்கள் மயங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அந்த ஆசிரியரை காணவில்லை. இவர்களை கண்டறிந்து போலீசாரிடம் ஒப்படைத்தது தமிழ்நாட்டின் மூத்த அறிஞர் செந்தில் என்பது குறிப்பிடத்தக்கது.